தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறுகிறார் 8ஆம் பாவத்தில். 8ல் குரு போனால் நல்லது இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ராசியாதிபதி 8ல் உச்சம் மாறாருன்னா என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் 4ஆம் பாவத்தில் சனி இருக்கார். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் இருக்கும். ஆனால் இந்த குடிக்காரர்கள் எல்லோருக்கும் லிவர் ப்ராப்ளம் வரும். ஏனென்றால் சுக்கிரன் லிவர் ப்ராப்ளத்தை கொடுப்பார். வயது கம்மியாக இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த 18 வயசு ஆயிடுச்சு ஓடிடலாமா, சினிமாவில் காட்டுற மாதிரி டக்குன்னு ஓடிடலாமா, காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச பெண்களுக்கு, 21 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு நேரம் சரியில்லை, மாட்டிக்கொள்வீர்கள். யாராவது பெரிய மனிதன் பார்த்து உங்களை திட்டுவான், மாட்டிக்கொள்வீர்கள். பிரச்சனையில் மாட்டாதீர்கள், ரொம்ப உஷாராக இருங்கள், நல்லா படிங்க. வாழ்க்கையில் குரு என்றால் தாத்தா அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவர்கள், அவர்களை மதிங்க. நான் இப்படி தான் துணி போடுவேன், அப்படி தான் துணி போடுவேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், நீங்கள் யார் கேட்குறது? இதெல்லாம் பேசாதீங்க, வெளியே விடுங்க, ரொம்ப மோசம். அதுவும் இந்த மாதிரி குரு சுக்கிரன் சேரும் பொழுது, 4ல் சனி சேரும் பொழுது எங்கேயாவது மாட்டிக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையே நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க, ரொம்ப உஷாராக இருங்க, கம்மியாக பேசுங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஏனென்றால் குருவும் சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் பார்க்கிறது, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். திடீர்னு குறுக்கு அதிர்ஷ்டத்தினால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். குறுக்கு அதிர்ஷ்டத்தினால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களாக இருந்தால் நல்ல காலம்தான் என்று சொல்வேன். ஆனால் வீட்டில் கோபம், கணவர் பெண் ஆண் 2 பேரும் தனுசு ராசி இருந்தால், அல்லது ஆணுக்கு தனுசு ராசி இருந்தால், அல்லது பெண்ணுக்கு தனுசு ராசி இருந்தால், யாருக்கு தனுசு ராசி இருக்கு அவர்கள் கோபமே செய்யக்கூடாது, கோபமே செய்யக்கூடாது. அல்லது குடும்ப வாழ்க்கையில் விவாதங்கள் இருக்கும். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, என்ன ஆகும் இந்த மாதம் நல்லா இருக்கும்பா, ஆனால் காசு டிலே ஆகும். ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னோம், 15 நாள் 20 நாள் கொஞ்சம் இழுத்தடிச்சு பணத்தை கொடுப்போம், ஆனால் பணம் வந்து சேரும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு விசேஷமாக இந்த மாதம் அங்கேயும் இங்கேயும் போகிறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சூட்கேஸ் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுமா இந்த மாதம். எண்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் அலைச்சலான யாத்திரை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா, ஆனாலும் பண்ண வேண்டிய யாத்திரை இருக்கும். ஸ்டூடெண்ட் தைரியமாக படிக்கணும், நல்லா படிக்கணும். சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். தனுசு ராசிக்காரர் எல்லோருக்கும் சொல்கிறேன், வயிற்றால் படுக்காதீங்க, ஒரு பக்கம் படுங்க, மன கஷ்டம் கம்மியாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக படுக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக படுக்காதீங்க, ஒரு பக்கம் லெஃப்டில் படுங்க, லெஃப்ட்டு. 2வது ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க. 3வது பகவான் விஷ்ணுவை தினமும் பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பகவான் சிவன் கோவில் இருந்தால் அல்லது வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் டெய்லி அபிஷேகம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை இது எல்லோருக்கும், வியாபாரி பசங்க வேலைக்கு போகிறவங்க எல்லோருக்கும், தனுசு ராசிக்காரர்கள் 4ல் சனி இருக்கு இல்லையா, அலைச்சலை குறைக்கணும்னா சனிக்கிழமை அரச மரத்து கீழே விளக்கு ஏற்றணும். எண்ணெயில் விளக்கு ஏற்றணும். எண்ணெய் நல்ல எண்ணெய் அல்லது கடகெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு சுற்று
கொடுத்து அந்த மரத்தை சுற்றி வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.